பாட் டு பிளேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான தயிர் சாதம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ற தயிர் சாதம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். அந்த மாதிரி தயிர் சாதம் வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டிப் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ லஞ்சுக்காக தயிர் சாதம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற டைம் வரைக்கும் தயிர் சாதம் புளிக்காமலும் இறுகி போகாமலும் இருக்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வாங்க இப்போ தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தயிர் சாதம் பண்ணுறதுக்கு தேவையான சாதத்தை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு அரிசியை வந்து நான் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் தான் நான் வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன். அதனால் அதே கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து எந்த கப்பில் வேணாலும் அரிசி இழந்துக்கோங்க. ஆனால் எந்த கப்பில் அரிசி இழந்தீங்களோ அதே கப்லேயே தண்ணி இழந்து ஊற்றிக்கோங்க. 2 கப் தண்ணி ஊற்றியாச்சு. இதோட 1 கப் பால் ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து குக்கரை மூடி விசில் போடணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுட்டு அடுப்பை மீடியமில் வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டீங்க அப்படின்னா நல்லா குழைவாக வெந்துடும். இப்போ குக்கர் விசில் வந்து நல்லா ப்ரெஷர் அடங்கிருச்சு. பாருங்கள், சாதம் நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. நம்ம வந்து இப்போ இதோட தயிர் சேர்த்து கலக்கக்கூடாது. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம இதோட தயிர் சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு சாதத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. சூடாக இருக்கும்போது மசிச்சிங்கன்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமா மசிக்க முடியாது. இதோட 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம இது ஆறுனதுக்கு அப்புறமா தயிர் சேர்த்து கலக்கும்போது சாதம் வந்து கட்டி கட்டியாக வராமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துட்டு கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். இப்போ சாதம் நல்லா ஆறி ஒரு லைட்டான இளம் சூட்டோடு இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம இதோட தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து 3/4 கப்பில் இருந்து 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3/4 கப் தயிர் எடுத்திருக்கேன். அடுத்ததாக இதோட பால் சேர்த்துக்கலாம். தயிர் எந்த அளவு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. நான் 3/4 கப் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். இப்போ நீங்கள் காலையில் செஞ்சு மத்தியானம் லஞ்சுக்காக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா மட்டும் இந்த மாதிரி பால் ஊற்றிட்டு கலந்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து மத்தியானம் சாப்பிட்றப்ப சாதம் வந்து இறுகாமலும் தயிர் வந்து கொஞ்சம் நல்லா புளிக்காமலும் இருக்கும். இதுவே வந்து நீங்கள் உடனே தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா பால் ஊற்ற தேவையில்லை. பாலுக்கு பதிலாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கலந்துக்கோங்க. இதுதான் நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் க்ரீமி தயிர் சாதத்துக்கான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, ஃப்ரெஷ் க்ரீம். இது வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் சாதம் வந்து கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும்போதே சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. வெண்ணெயோ ஃப்ரெஷ் க்ரீமோ சேர்க்கும்போது சாதம் வந்து நல்லா மணமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு கேரட் துருவல் போட்டுக்கலாம். அடுத்ததாக பொடி பொடியாக கட் பண்ண மாங்காய் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதெல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எது வேணும்னாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி திராட்சை பழம், மாதுளம்பழம் இதெல்லாம் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ கடைசியாக தாளிச்சிக்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்ததும் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா வறுபட்டதும் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாலாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக இஞ்சியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தயிர் சாதத்துக்கே முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை இந்த சூடான எண்ணெயோட அப்படியே வந்து சேர்த்து நம்ம தயிர் சாதத்தோட கலக்கக்கூடாது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா எண்ணெயை வடிச்சிட்டு சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. நீங்கள் எண்ணெயோட அப்படியே சேர்த்திங்க அப்படின்னா தயிர் சாதம் வந்து கொஞ்சம் திரிஞ்சு திரியாக ஆன மாதிரி இருக்கும். அதனால் எண்ணெயை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் தயிர் சாதம் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.